ஓம் சாந்தி 18/4/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அரைக்கல்பம் மாயா உங்களை மிகவும் தொந்தரவு செய்திருக்கிறது. இப்போது நீங்கள் தந்தையின் சரணத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தந்தையிடம் உண்மையான அன்பு வைத்து மாயாவை வென்றவர்களாக, உலகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். கேள்வி: சங்கம யுகத்தில் பகவான் கூட எந்த ஒரு உழைப்பு செய்ய வேண்டி இருக்கிறது? பதில்: ஆத்மா என்கிற அழுக்கு துணிகளை சுத்தம் செய்வதற்கான உழைப்பு செய்ய வேண்டி இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடம் தங்களுடைய பாவ கர்மங்களை சுத்தப்படுத்துவதற்காக வந்திருக்கிறீர்கள். எவ்வளவு ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்வீர்களோ அவ்வளவு விகர்மங்களை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஒருவேளை புத்தி யோகத்தை தந்தையை தவிர வேறு யாருடைய தொடர்பில்லாவது இணைத்தீர்கள் என்றால் பஸ்மாசுரன் ஆகிவிடுவீர்கள். எனவே ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே செல்லுங்கள். இந்த முரளிலே பாபா யாரெல்லாம் பாபாவினுடையவர்களாக ஆகி பாபாவுடைய கையை விட்டுடுறாங்களோ அவங்க தான் நம்பர் 1 அஜாமீள் அப்படின்றார். அதாவது பக்தி மார்க்கத்தில் நம்பர் 1 பாவாத்மா அஜாமீள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அதாவது உலகத்தில் இருக்கிறவங்க அஜாமீள் இல்லை, பாபாவை தெரிஞ்சுக்கிட்டு யார் கையை விட்டுடுறாங்களோ அவங்க தான் நம்பர் 1 அஜாமீள் ஆயிடுவாங்க அப்படின்றார். விநாசமாகும் வரை தந்தை கற்பித்து கொண்டே இருப்பார். அப்படின்னா அரைக்கல்பத்தினுடைய சுமை தலை மீது இருக்கு, அது இன்னும் போகலை, ஆகையால அதற்கு நிறைய உழைப்பு தேவைப்படுது அப்படின்றார். ஸ்ரீமத் படி நடந்தால்தான் நீங்க உயர்ந்தவர்களாக ஆக முடியும். ஆகையால இரவு கண் விழித்து தந்தையை நினைவு செய்யுங்க. விகார உலகத்தை ராவணன் ஸ்தாபனை செய்கிறான். விகாரமற்ற உலகத்தை ராமர் அதாவது சிவ் பாபா ஸ்தாபனை செய்கிறார். மாயை அரைக்கல்பம் ஆட்சி புரிந்திருக்கிறது. பிறகு தந்தை வந்து மாயையிடமிருந்து விடுவிக்கிறார். மாயை மீது வெற்றி அடைவதற்காக தான் சர்வசக்திவான் பரம்பிதா பரமாத்மாவிடம் நீங்கள் சரணடைந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றார். உங்களுடைய யோகத்தின் சாந்தி மூலமாக பிறகு 21 பிறவிகளுக்கு பாரதத்தில் அமைதி நிலவும் அப்படின்னு சொல்றார். அங்கு மாயை இருக்காது. ஆகையால அதிகாலையில அதாவது அமிர்த வேளையில எழுந்து பாபாவை நினைத்து உலகத்திற்கு அமைதியின் வைப்ரேஷன்ஸ் கொடுங்க அப்படின்றார். முரளியின் பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் துணையை பெற்றிருக்கிறீர்கள் அல்லது தந்தையின் சரணத்தில் வந்திருக்கிறீர்கள். இவர் ஒன்றும் லௌகீக தந்தை அல்ல, இவர் பாரலௌகீக தந்தை ஆவார். உங்களை மாயை அரைக்கல்பம் தொல்லைப்படுத்தி இருக்கிறது. இது துக்கதாமம், அசுர உலகம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு கல்பமும் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடம் வந்து சரணடைகிறீர்கள். மாயா மகான் துக்கமானவர்களாக ஆக்கியிருக்கிறது. உங்களுக்கு இருந்த மதிப்பு அனைத்தையும் மாயை கெடுத்து விட்டிருக்கிறது. நீங்கள் கூட அரைக்கல்பமாக மாயையின் சரணத்தில் இருந்தீர்கள். நாம் எப்பொழுதிலிருந்து துக்கமானவர்களாக ஆகியிருக்கிறோம் என்பது உலகத்தினருக்கு தெரியாது. ஆனால் துக்கம் வரும்போது பகவானை நினைவு செய்கிறார்கள். அது கூட நாடகப்படி நடக்கிறது. மாயை அரைக்கல்பத்தின் எதிரி என்பது யாருக்குமே தெரியாது. நீங்கள் அனைவருமே இச்சமயத்தில் அகதிகளாக இருக்கிறீர்கள். அதாவது நம்முடைய ராஜ்யத்தில் நம்ம இல்லை, மாயாவுடைய ராஜ்யத்தில் இருந்தோம். மாயா நம்மளை மகான் துக்கமானவர்களாக ஆக்கிடுத்து, நம்முடைய மதிப்பை எல்லாம் கெடுத்துடுது. அரைக்கல்பத்தின் எதிரி மாயா. ஆகையால் இப்போ நம்ம மாயையிடம் இருந்து பாபா கிட்ட வந்திருக்கிறோம், பாபாவிடம் வந்து சரணடைஞ்சிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் ரெஃப்யூஜிஸ் அப்படின்றார் பாபா. ஏன்னா இது நம்முடைய ராஜ்யம் இல்லை.
பழமையான பாரதம் மிகவும் செல்வங்கள் நிறைந்ததாக, சுகமுடையதாக இருந்தது. அதைதான் சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். 5000 வருடங்களின் விஷயமாகும். இப்பொழுது அதே பாரதம் ஏழையாக சோழி போல் ஆகிவிட்டிருக்கிறது. ஆக்கியது யார்? மாயை ராவணன். ஒவ்வொரு கல்பமும் எப்பொழுது பாரதம் தர்மம் மற்றும் கர்மத்தில் கீழானதாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது நான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். அதாவது எப்போ மனிதர்கள் அவங்களுடைய தர்மத்தை விட்டுடுறாங்களோ, இப்படிதான் வாழணும் அப்படின்றத விட்டுட்டு எப்படியும் வாழலாம் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிடுறாங்களோ, இப்படிதான் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலான்னு கர்மம் செய்கிறாங்களோ, அப்போ தர்மத்திலும் கர்மத்திலும் கீழானவர்களாக மாறிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் நானும் வருவேன் பாபா சொல்றார். தங்களுடைய தர்மத்தை கூட அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இது அழிவிற்கான நேரம் அல்லவா? அழிவு காலத்தில் விபரீதமான அல்லது அன்பில்லாத புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். உங்களுடையது அன்பு புத்தியாகும். அதாவது உங்களுக்கு பாபா மீது அன்பும் இருக்கு, ஸ்ரீமத் படியும் நடக்கிறீங்க. அதாவது தர்மத்தின்படி என்ன கர்மம் செய்யணுமோ அதை செய்கிறீங்க. ஆகையில உயர்ந்த தர்மத்தில் இருக்கிறீங்க, உயர்ந்த கர்மா செய்கிறீங்க. ஆகையில மீண்டும் உயர்ந்தவர்களாக மாறிடுவீங்க அப்படின்றார். மாயையின் மீது வெற்றி அடைவதற்காக சர்வசக்திவான் பரம்பிதா பரமாத்மாவிடம் நீங்கள் சரணடைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சகஜ ராஜயோகம் மற்றும் ஞானம் கிடைக்கிறது. தந்தையாகிய என்னை நீங்கள் மறந்துவிட்டிருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். மாயை உங்களை என்னிடம் இருந்து பாராமுகமாக ஆக்கியிருக்கிறது. பாபா உங்களை ஆத்ம அபிமானியாக, அதாவது ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆக்குகிறார். ஆத்மாதான் சம்ஸ்காரத்தை கொண்டு செல்கிறது. ஆத்மாவில்தான் அனைத்தும் ஒட்டுகிறது. அவர்கள் ஆத்மா நிர்லேப், அதாவது ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று நினைக்கிறார்கள். அதாவது மனிதர்கள் ஆத்மா நிர்லேப், அதாவது நீ என்ன பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் ஆத்மால எதுவுமே ஒட்டாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்றார் அப்படி இல்லை, ஆத்மா தான் சன்ஸ்காரத்தை கொண்டு போகுது, ஆத்மாலே தான் எல்லாமே ஒட்டுதுன்றார். அப்படின்னா எல்லாமே பதிவாகுது. மற்றபடி ஷரீரத்தின் மீது ஏதோ கொஞ்சம் தோஷம் ஏற்படுகிறது என்று நினைக்கிறார்கள். அதற்காக கங்கா ஸ்நானம் செய்கிறார்கள். ஆனால் கங்கா ஜலத்தினால் பாவங்கள் அழிய முடியாது. எனவே தேக சகிதமாக அனைத்தையும் மறந்துவிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். அசுர வழி துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பமாகிறது. அதற்கு விஷியஸ் வேர்ல்ட், அதாவது விகார உலகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விகார உலகத்தை ராவணன் ஸ்தாபனை செய்கிறான். வைஸ்லெஸ் வேர்ல்ட், அதாவது விகாரமற்ற உலகத்தை ராமர், அதாவது சிவ்பாபா ஸ்தாபனை செய்கிறார். நீங்கள் மீண்டும் நரனிலிருந்து நாராயணன் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஸ்ரீமத் படி நடப்பதினால் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். எனவே இரவு கண் விழித்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். பாபா, நாங்கள் உங்களைத்தான் நினைவு செய்வோம், உங்களிடம்தான் வரவேண்டி இருக்கிறது, பிறகு நீங்கள் எங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவீர்கள் என்று இப்படி நினைவு செய்ய வேண்டும். உங்களுடைய யோகத்தின் சாந்தி மூலமாக பிறகு 21 பிறவிகளுக்கு பாரதத்தில் அமைதி நிலவும். அங்கு மாயை இருக்காது, சதா சுகமுடையவர்களாக இருப்பீர்கள். தேக அபிமானத்தின் காரணமாகத்தான் மனிதர்கள் துக்கமுடையவர்களாக ஆகிறார்கள். இப்பொழுது தந்தை உங்களை ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆக்குகிறார். விநாசம் நடக்கும் வரை, அதாவது அழிவு நடக்கும் வரை தந்தை கற்பித்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் அரைக்கல்பத்தின் சுமை தலைமீது இருக்கிறது, அது இன்னும் நீங்கவில்லை.
அதற்கு உழைப்பு தேவைப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் உடல் மனம் பணத்தினால் பாரதத்திற்கு சேவை செய்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். எப்படி காந்தியடிகள் வெள்ளையர்களிடமிருந்து ராஜ்யத்தை கையில் வாங்கினார், ஆனால் அது காணல் நீர் போன்றது. சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டாரு, ஆனால் மனிதர்கள் யாரும் சுதந்திரமாக இல்லை. விகாரங்கள் என்ற ஜெயில இன்னைக்கும் மாட்டிட்டு இருக்காங்க. ஆகையால யாரும் சந்தோஷமாக இல்லை அப்படின்றார். சுதந்திரம் கிடைச்ச மாதிரியே இருக்கு, ஆனாலும் கிடைக்கல, காணல் நீர் போன்றது அப்படின்றார். இப்பொழுது மாயை கூட ஃபாரினர் தான், வெளிநாட்டுக்காரன் தான். அரைக்கல்பம் ஆட்சி புரிந்திருக்கிறது. பிறகு தந்தை வந்து அதனிடமிருந்து விடுவிக்கிறார். தந்தையினுடையவராக ஆகி பிறகு தந்தையின் கையை விட்டுவிட்டார்கள் என்றால் அவர்கள் நம்பர் 1 அஜாமில் ஆகிறார்கள். அவரை போன்ற பாவாத்மா வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் நல்ல முறையில் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஒருவேளை ஸ்ரீமத்தை விட்டு விட்டீர்கள் என்றால் மாயை சாப்பிட்டுவிடும். பிறகு கல்ப கல்பாந்தரத்திற்கும் ஆஸ்தியை இழந்து விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உடல் மனம் பணத்தின் மூலம் பாரதத்தின் சேவை செய்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்க வேண்டும். மாயை எதிரியிடமிருந்து விடுவிக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகுவதற்கு தேகம் உட்பட அனைத்தையும் மறக்க வேண்டும். என்னென்ன பழைய கர்மங்களின் கணக்கு இருக்கிறதோ அவற்றை யோக பலத்தின் மூலம் சுத்தம் செய்ய வேண்டும். விகர்மங்களை வென்றவர் ஆக வேண்டும். வரதானம். ஒரு பாபா என்ற வார்த்தையின் நினைவின் மூலம் பலவீனம் என்ற வார்த்தையை முடித்துவிடக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். எந்த நேரம் ஏதாவது பலவீனத்தை வர்ணனை செய்கிறீர்களோ, அதாவது அது எண்ணத்தினுடைய பலவீனமாக இருக்கலாம், வார்த்தையினுடையதாக இருக்கலாம், அல்லது சம்ஸ்கார சுபாவத்தினுடையதாக இருக்கலாம். அப்போது நான் இப்படி நினைக்கிறேன், என்னுடைய சம்ஸ்காரமே இப்படிதான் என்று சொல்கிறீர்கள். ஆனால் எது பாபாவினுடைய சம்ஸ்காரமோ சங்கல்பமோ அதுதான் என்னுடையது என்பதை உணர வேண்டும். சக்திசாலியின் அடையாளமே தந்தைக்கு சமமாக இருப்பது. எனவே எண்ணம், வார்த்தைகள், மேலும் ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா என்ற வார்த்தை இயல்பாக வர வேண்டும். மேலும் கர்மம் செய்து கொண்டே செய்விப்பவரின் நினைவு இருக்க வேண்டும். அப்போது பாபாவுக்கு முன்னால் மாயா, அதாவது பலவீனம் வர முடியாது. ஸ்லோகன். யாரிடம் கம்பீர தன்மையின் விசேஷ தன்மை இருக்கிறதோ அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் தானாகவே சித்தி கிடைக்கும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை. நிரம்பிய தன்மை சதா திருப்தியின் அனுபவம் செய்விக்கிறது. திருப்தியான ஆத்மாக்கள் நிரம்பியிருக்கும் காரணத்தினால் யாராலும் தொந்தரவு அடைய மாட்டார்கள். அதாவது யார் திருப்தியாக இருப்பாங்களோ அவங்க யார் என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் டிஸ்டர்ப் ஆகிறதில்ல, தொல்லையாக ஃபீல் பண்ணுறதில்லை. சம்பந்தத்திலும் எந்த பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் இருக்காது. ஒருவேளை இருந்தது என்றாலும் அதனுடைய தாக்கம் ஏற்படாது. எந்த ஒரு பிரச்சனை அல்லது தடை ஒரு விளையாட்டாக அனுபவமாகும். பிரச்சனைகளும் கூட என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதாவது மனதை மகிழ்விக்கும் கேளிக்கைக்கான சாதனம் ஆகிவிடும். ஏனென்றால் ஞானம் நிறைந்தவர்களாக இருந்து பார்ப்பார்கள்.
கிடைத்ததே. ஆஹா